நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எழுதிக்கோங்க. சொல்லுங்க. 5 கிலோ பச்சை பருப்பு, 5 கிலோ பச்சை பருப்பு, 3 கிலோ தோரம் பருப்பு, 3 கிலோ தோரம் பருப்பு, அப்புறம் 15 கிலோ நெய் வேணும், 15 கிலோ நெய், 20 கிலோ சர்க்கரை, அப்புறம் 10 கிலோ அரிசி எழுதிக்கோங்க. அண்ணா எனக்கு வேண்டிய பொருட்களை சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இது சந்தியாவோட குரல் மாதிரி இருக்கே. அஞ்சு கிலோ பச்சை பருப்பு, 5 கிலோ பச்சை பருப்பு, 3 கிலோ தோரம் பருப்பு, 3 கிலோ துவரம் பருப்பு, 15 கிலோ நெய், 15 கிலோ நெய், அப்புறம் 3 கிலோ உப்பு பாக்கெட், 3 பாக்கெட் உப்பு, அப்புறம் 20 கிலோ சக்கரை, 20 கிலோ சர்க்கரை, 10 கிலோ அரிசி. 10 கிலோ அரிசி. எந்த அரிசி? நல்ல அரிசியை கொடுங்க. அப்புறம் 1/2 கிலோ முந்திரி, 1/2 கிலோ பாதாம். ஐயோ ஆண்டவா ராமா, இவளை என்னன்னு சொல்றது? இந்த வீட்டுல ஒருத்தர் கூட சரி கிடையாது. எல்லாரையும் நான் தான் சமாளிக்க வேண்டியிருக்கு. 10 பேர் இருக்கிற குடும்பத்துக்காக நான் என்னெல்லாம் பொருள் வாங்குறேனோ அதே பொருளை என்னோட மருமக 2 பேர் இருக்கிற குடும்பத்துக்காக வாங்கிட்டு போறா. இத்தனை பொருளை இவ வாங்கிட்டு போனா இவங்க 2 பேரும் 6 மாசம் உட்காந்து சாப்பிட்டாலும் தீராது. மழை பெஞ்சதுன்னா இந்த பொருள் எல்லாம் வேற வீணா போயிடும். அம்மா நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோங்க. பொருள் எல்லாம் எதுவும் கம்மியாவும் அதிகமாவும் இல்லையில. அத்தையும் இதே பொருட்களை தானே சொன்னாங்க. அதனால இது தப்பா இருக்க வாய்ப்பே இல்லை. எங்க பாருங்க, தப்பா இருந்தா நான் எதுக்காக உங்களை எழுத சொல்றேன்? எல்லாம் சரியா தான் இருக்கும். எல்லாத்தையுமே கட்டி வைங்க. முதல்ல நான் உங்களுக்கு பில்லு ரெடி பண்ணி தரேன், அப்புறம் பொருளை பேக் பண்ணி தரேன். நீங்க எனக்கு பணத்தை கொடுத்துருங்க. சரி, பில்லு போட்டு கொடுங்க. படிப்பு விஷயத்திலயும் சரி, இல்ல ஏதாவது போட்டியில பங்கெடுத்துக்கிட்டு ஜெயிக்கணும்னாலும் சரி, இவளோட புத்திசாலித்தனத்துக்கு அளவே இருக்காது. ஆனா வீட்டு வேலைன்னு வந்துட்டா சின்ன பசங்களை விட மோசமா இருக்கா. யாராவது அவளுக்கு புரியற மாதிரி சொன்னாதான் தெரியும் இவ 2 பேருக்காக வாங்கிட்டு போறாளா இல்ல ஒரு கல்யாண வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு போக போறாளான்னு. அம்மா, நான் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கேம்மா. நானும் சந்தியாவும் இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போறோம். இந்த வீட்டை விட்டு போகணும்னு நீ முடிவெடுத்திருக்க. அதனால திரும்பி வரணுங்கிற முடிவையும் நீ தான் எடுக்கணும் சூர்யா. தயவு செஞ்சு நீ என்கிட்ட எதையும் எதிர்பார்க்காத. 15 நாள் மட்டும் இல்ல, 15 வருஷம் ஆனாலும் சரி, நான் வந்து உன்னை கூப்பிட மாட்டேன். உன்னை சமாதானப்படுத்தவும் வரமாட்டேன். மொத்தம் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. அம்மா மொத்தமா 4350 ரூபா ஆச்சுமா. சரி சரி, இந்தாங்க வாங்கிக்கோங்க. இதோ இதுல 4300 ரூபாய் இருக்கு, வாங்கிக்கோங்க. ஆனா அம்மா இதுல 50 ரூபா கம்மியா இருக்கே. அந்த பில்லை இப்ப நான் பார்த்தேன்னா எல்லா சாமான்லயும் 1 ரூபாய் 2 ரூபான்னு குறைச்சுதான் கொடுப்பேன். 4300 ஜாஸ்தி தான். சரி சரி விடுங்கம்மா, நீங்க நம்ம கடைக்கு ரெகுலர் கஸ்டமர். இன்னொரு விஷயம், பொருளை எல்லாம் சரியா எடை போட்டு வைங்க. நான் போய் மத்த பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். இப்ப வந்துடுறேன். சரிங்கம்மா, நான் பேக் பண்ண சொல்றேன். இந்த பொருளை எல்லாம் எடுத்து வைங்க. அண்ணா மொத்தம் எவ்வளோ ஆச்சு? உங்களது மொத்தம் 4325. இந்தாங்க. இதை பிடிங்கண்ணே, 4300 இருக்கு. என்ன 4300? ஏன்னா இந்த பொருட்கள் எல்லாத்துக்குமே நீங்க தான் 2 ரூபாய் 3 ரூபான்னு அதிகமா எழுதிருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன? இல்ல எங்க கடையில நாங்க அதிகமான ரேட்லாம் போட மாட்டோம். எங்க கடையில சரியான இடம், சரியான ரேட்டு. பொருளை நான் கட்டட்டுமா வேண்டாமா நீங்களே சொல்லுங்க. 25 ரூபாய் கொடுங்க. இந்த பருப்பா, இந்த அம்மாவுக்கு பொருளை கட்டி கொடுத்துருங்க. இன்னொரு விஷயம், அங்க பழைய பருப்பு வச்சிருக்கீங்கல்ல, அதுல இருந்து நீங்க கட்டாதீங்க, புதுசா கட்டி கொடுங்க. சரிங்கம்மா, நான் உங்களுக்கு புது பருப்பு கொடுக்குறேன்.
எவ்வளோ பெரிய ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கானுங்க பாரு. இந்த மாத்திரை அந்த மாத்திரை அது இது டானிக்னு நான் என்ன எங்கள் நோட்டு கட்டு பாக்கெட்டை கட்டு வச்சிருக்கேனா? மோகன், எதுக்கு நீ இப்ப இப்படிலாம் கோவப்படுற? இது இது எல்லாமே நம்ம குழந்தைக்காக தானே செய்ய போறோம். எனக்கும் தெரியும். ஆனால் எல்லாம் தெரிஞ்சோ தெரியாத மாதிரி நடிக்காத. என் வருமானம் என்னன்னு தெரியும்ல. இந்த செலவெல்லாம் இப்போ என்னால் ஏற்றுக்க முடியாது. நடுவில் இந்த சூரியனை வேற. சூரியனை வீட்டை விட்டு போயிட்டார். இல்லைன்னா அவர்கிட்டயாவது கேட்டுக்கலாம். இப்போ வீட்டுக்கு வேற செலவுக்கு அதிகமாக காசை கொடுக்கணும். இப்பவே கல்யாணம் வேணும்னு அதுக்காக தான் முதலே சொன்னேன். ஏன்னா உன்னையும் குழந்தையும் பார்த்துக்கிற அளவுக்கு நான் இன்னும் சம்பாதிக்கல. என்னதான் சொன்னாலும் செவிடம் காதுல சங்கோதர மாதிரியே இரு. ஆனே புளியார் கோயில் திருக்குமா. தாங்க. ஏன் இது வரைக்கும் சந்தியா எனக்கு ஃபோன் பண்ணல? சந்தியா தான் ஃபோன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, ரெடி ஆயிடும். சாயந்தரத்துக்குள்ள ஸ்வீட்ல உங்க வீட்டுக்கு வந்துடும் சார். சரி, வச்சிடறேன் சார். மணி 12 ஆயிடுச்சு. சந்தியா இன்னும் எனக்கு ஃபோன் பண்ணல. நம்மளே பண்ணிடுவோம். அது வேற ரொம்ப பெரிய மார்க்கெட் ஆச்சு. சந்தியாவும் அம்மாவும் சமாளிச்சிட்டாங்க கூட தெரியலையே. அப்புறம் அவங்க சந்தியா அவங்களுக்கு வீட்டு பொருள் வேற எப்படி வாங்குறதுன்னு தெரியாது. எல்லாம் கரெக்டா வாங்கியிருப்பாங்களா? இதெல்லாம் பண்றது அவ்வளவு சுலபம் இல்லை, நமக்கே தெரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இத பாருங்கம்மா. சரி, எனக்கு தேவையான பாத்திரம் எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டேன். ஏதாவது மறந்து விட்டுட்டேன்னா என்ன? அப்புறம் அவர் வேற 5 கிலோ பாத்திரம் ஒன்று வாங்கிட்டு வர சொன்னார்ல, அதை நான் மறந்தே போயிட்டேன். ஆனா இங்க பாருங்க, எனக்கு 5 கிலோ அலுமினியம் பாத்திரம் ஒன்று எடுத்து காட்டுங்களேன். இந்தாங்க, இத பாருங்க, இது சரியா இருக்கும். அண்ணா இங்க பாருங்க, இது 5 கிலோ இருக்குமா என்ன? அண்ணா இங்க பாருங்க, இவர் வேற ரொம்ப பிஸியா இருக்காரு. அண்ணா இது நானே வெயிட் போட்டு பாக்குறேன். அண்ணா இது 2.5 கிலோ தான் வெயிட்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கனமா காமிங்க. இத வாங்கிக்கம்மா. அண்ணா இன்னும் கொஞ்சம் வெயிட்டா காமிங்க. 5 கிலோ பாத்திரம் ஒரு வேணும். நிமிஷமா. இத பாருங்க. ஐயோ கொஞ்சம் இருங்கம்மா, இந்த காட்டுறேன். பரவாயில்லையே, 5 கிலோக்கு இருக்கு. இன்னைக்கு நான் எல்லா பொருளையும் கரெக்டா வாங்கிட்டேன். அவர் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அண்ணா இந்த இந்த மொத்த சாமானுக்கு எவ்வளவு டோட்டல் ஆகுதுன்னு எனக்கு சொல்லுங்களேன். இருங்கம்மா, ஒரு நிமிஷம் இருங்கம்மா. என்னங்க நீங்க ஃபோன் பண்ணிருந்தீங்களா? ஹலோ சந்தியா, நீங்க எங்க இருக்கீங்க? உங்களுக்கு அங்க பிரச்சனை எதுவும் இல்லையே? சொல்ல போனா தப்பு என் பேர்ல தான். உங்களை நான் தனியா அமைச்சிருக்கவே கூடாது. எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் உடனே கிளம்பி வரேன். இல்லைங்க, நீங்க வர வேண்டிய அவசியம் இல்ல. எல்லா பொருட்களையும் நானே வாங்கிட்டேன். சொல்ல போனா நான் ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஊரையே தனியா பாத்துக்க வேண்டியது இருக்கும். அதே நான் சரியா பாத்துக்க வேண்டறப்போ வீட்டு பாத்துக்கிறது என்ன பெரிய கஷ்டமா? அப்படியா சந்தியா, நீங்க என்கிட்ட சும்மா எதுவும் குத்தி காட்டி பேசல? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. நான் ஒண்ணு குத்தி காட்டி பேசல. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். கொஞ்சம் இருங்க. சொல்ல போனா நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா
எனக்கு ஒரு புது நம்பிக்கையே வந்திருக்கு. என்னாலே வீட்டையும் பார்த்துக்க முடியும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சொல்ல போனா உங்ககிட்ட எனக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் இருக்கு. நீங்க சரியா 2 மணிக்கு வீட்டுக்கு வந்துருங்க. நான் உங்களுக்காக ஏதாவது சுட சுட சமைச்சு வைக்கலான்னு இருக்கேன். நான் இப்ப வச்சிடுறேன். அதுக்குள்ள சந்தியா, மார்க்கெட்ல நான் அத்தைய பார்த்த விஷயத்தை பத்தி அவர்கிட்ட எதுவுமே சொல்லல. வீட்டுக்கு மத்தியானம் சாப்பிட வருவார்ல, அப்ப சொல்லிக்கிறேன். இன்னைக்கு தான் இந்த சமயக்கட்டுல எனக்கு உண்மையான பரீட்சை. இதுவும் ஒரு பெரிய சவால் மாதிரி தான். எப்படியாவது இந்த சவாலை நான் ஜெயிச்சு காட்டணும். இதுக்கு ஜட்ஜா இருக்க போறது அவர்தான். இன்னைக்கு நான் அவருக்கு பிடிச்ச சமையல்லாம் பண்ண போறேன். பாவக்கா எல்லாத்தையுமே ஏற்கனவே கட் பண்ணியாச்சு. இந்த ரைத்தாவையும் தயார் பண்ணியாச்சு. மாவையும் நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்ப என்ன பண்ணணும்? இப்ப பண்ண வேண்டியதெல்லாம் பாவக்காய் பொரியல், அப்புறமா சப்பாத்தி. இப்ப டைம் என்ன ஆகுது? மணி இப்ப 1 தான் ஆகுது. அப்படின்னா இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. 1/2 மணி நேரத்துல பொரியலும் பண்ணி சப்பாத்தியும் பண்ணிடலாம். முதல்ல நான் தவாவை சுடு பண்ணி வச்சிடுறேன். வத்தி குச்சி கையில பட்டுட்டா கஷ்டம். மெழுகுவத்தி எடுத்துக்கிறது நல்லது. ஏன் எரியவே மாட்டேங்குது? இதை எப்படிதானே பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த ஸ்டவ்ல ஏதாவது பிரச்சனையா இல்ல? இதுல அந்த ஏஜென்சியோட நம்பர் இருக்கு. ஹலோ ஹலோ அண்ணா, இன்னைக்கு உங்க கடைக்கு வந்து நான் ஒரு ஸ்டவ் வாங்கினேன். ஆனா அந்த ஸ்டவ் இப்ப வேலையே செய்ய மாட்டேங்குது. நீங்க ரிப்பேர் இருக்கிற ஸ்டவ் எனக்கு கொடுத்துருக்கீங்களா? இப்பவே உங்க கடையில இருந்து ஒரு பையன் அனுப்பி இந்த ஸ்டவ் எடுத்துட்டு போய் மாத்தி கொடுங்க. இல்ல மேடம், அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. எத்தனையோ வருஷமா நாங்க ஸ்டவ் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. அப்படின்னா நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்களா? இது வரைக்கும் உங்க கடையில தப்பு பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப தப்பு நடந்திருக்கு. அதனால பண்ண தப்ப ஒத்துக்கோங்க. இந்த ஸ்டவ் எனக்கு மாத்தி கொடுங்க. அதுக்கு இல்ல மேடம், ஒரு வாட்டி ஸ்டவ் நல்லா செக் பண்ணுங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால தான் இப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இது பாருங்க, நான் சொன்ன மாதிரி இப்ப உடனே செய்யுங்க. ஐயோ மேடம், தயவு செய்து கோவப்படாதீங்க. ஒரு சில சமயம் மண்ணெண்ணெயில இருக்கிற அழுக்கு நாசல்ல போய் மாட்டிக்கும். இது நடக்கிறது சகஜம்தான் மேடம். என்ன சொல்றீங்க நீங்க? நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வாட்டி மண்ணெண்ணெயை நல்லா செக் பண்ணுங்க. அதுல அழுக்கு இருந்தா நாசல்ல போய் மாட்டிக்கும். அதுக்கப்புறமாட்டி உங்களுக்கு ஸ்டவ்ல எதுவும் பிரச்சனைன்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் உடனே ஆள் அனுப்பிச்சு மாத்திக்கிறேன். உண்மையிலே எனக்கு அறிவே கிடையாது. இவ்வளவு பெரிய விஷயத்த நான் எப்படி மறந்து போனேன்? இதுல நான் மண்ணெண்ணெய் ஊத்தவே இல்லையே. சரி சரி, நீங்க இதை ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்க சொல்றீங்களா? நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். சரி சரிங்கம்மா. என்னது இது? வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கினேன், ஸ்டவ்வும் வாங்கினேன். ஆனா கெரோசின் வாங்கணுங்கிறது எப்படி மறந்தேன்? இந்த ஸ்டவ் கூட யாராவது கெரோசின் ஃப்ரீயா கொடுப்பாங்களா என்ன? அவரை வேற நான் சாப்பாட்டுக்கு 2 மணிக்கு வீட்டுக்கு வாங்கன்னு வேற சொல்லிட்டேன். மணி வேற இப்பவே 1:45 ஆயிடுச்சு. 2 மணிக்குள்ள நான் எப்படி சமைச்சு முடிப்பேன்? என்ன செய்யறது? எப்படியாவது போய் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வரணும். மண்ணெண்ணெய் எதுல கொண்டு வருது? இந்த டப்பா எல்லாத்துலயுமே நான் பொருளை ரொப்பிட்டனே. இது ரொம்ப மேல இருக்கு. இந்த டப்பாவை எடுத்து வச்சுக்கிறேன்.
சந்தியா என்ன பண்றீங்க? என்ன இது சந்தியா? ஒருவேளை இது கூட உங்க படிப்பு சம்பந்தப்பட்ட டெஸ்டா? இல்ல அதுக்கு இல்ல, திருடங்களை நீங்க எப்படி பிடிக்கிறதுன்னு எப்படி கத்துக்கிறீங்களான்னு கேக்குறேன். அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. அது இதுல எப்படியும் மாட்டிக்கிட்டேன். அப்படின்னா நீங்க இதை எடுங்க, நான் உதவி பண்றேன். வெளியே வாங்க, எந்திரிங்க. பார்த்து பார்த்து இருங்க இருங்க, இப்படியா இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த காலை விடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்ல அடுத்த வாட்டி இந்த மாதிரி பயிற்சியில் இறங்கும் போது என் முன்னாடியே பண்ணுங்க, சரியா? இல்லை ஏன் சொன்னா வெளியாளுங்க யாராவது பார்த்தா தப்பா புரிஞ்சுப்பாங்க. எதுக்கு அது வேண்டாம், நல்லா இருக்காது. அதுக்காக என்னங்க நீங்க இப்படி இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? அதுக்கு இல்ல சந்தியா, நீங்க தானே சொன்னீங்க 2 மணிக்கெல்லாம் சமையல முடிச்சிருவேன் வந்துருங்க நீங்களே. அதை நம்பிதான். என்னங்க மணி 2 ஆகிறதுக்கு இன்னும் 4 நிமிஷம் இருக்குல்ல. நான் அதுக்குள்ள மத்த வேலையை பண்றேன். நீங்களும் போய் மத்த வேலை எல்லாத்தையும் பாருங்க. இல்ல சந்தியா, மத்த வேலை அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ என்னன்னா எனக்கு கபகபன்னு வயிறுல பசிக்குது. நீங்க எனக்கு டக்கு டக்குன்னு சூடா சாப்பாடு போட்டீங்கன்னா போதும். சுடுவா. என்னங்க இங்க பாருங்க, நீங்க இப்பதானே கடையில இருந்து வந்திருக்கீங்க. நீங்க போய் முதல்ல குளிச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். நீங்களும் நல்லா சூடா சாப்பிடுவீங்க. எதுக்கு சந்தியா? நான் தான் காலையில குளிச்சிட்டேனே. அதனால நீங்க போய் மறுபடியும் இன்னொரு வாட்டி குளிங்க. இல்ல சந்தியா, எனக்கு முதல்ல சுட சுட சாப்பாடு ரொம்ப பசிக்குது. அப்புறம் குளிச்சுக்கலாம். இப்ப என்ன பண்றது? என்ன சொன்னாலும் இவர் என்னோட பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாரு. கெரோசின் எப்படி வாங்குறது? மறந்தே போயிடுங்க. அது நம்ம வீட்டு பாத்ரூம்ல பல்பு சரியா எரியலங்க. அதுவும் இல்லாம நான் துணியை வேற துவைக்க வேண்டியது இருக்கு. நீங்க போய் புது பல்ப் ஒன்று வாங்கிட்டு வாங்கல. அதுக்குள்ள நான் சாப்பாடுலாம் எடுத்து வச்சிடுறேன். சரி, ஒரு நிமிஷம். சரி சந்தியா, இப்ப எதுக்கு பல்பு உங்களுக்கு? இதான் பகல் நேரமாச்சு, நல்ல வெளிச்சமா இருக்கு. அப்புறம் என்ன ஒண்ணு பண்ணலாம், நான் இதை அப்புறம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க முதல்ல எனக்கு சாப்பாடு போடுங்க சந்தியா, பயங்கரமா பசிக்குது எனக்கு. சீக்கிரம். இல்லைங்க, நீங்க இப்ப எப்படி சாப்பிட முடியும்? நம்ம வீட்டு பாத்ரூம் இருக்குல்ல, அதுல ஒரு டேப் ரொம்ப லீக் ஆகுது. இப்படியே விட்டோம்னா அதுக்கப்புறம் டேப் லீக் ஆகி வீடு ஃபுல்லா தண்ணி வந்துடும். நீங்க போய் முதல்ல பிளம்பரை கூட்டிட்டு வாங்க. அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். அதுவும் போச்சா? ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க, நம்ம வீட்டு டேப் ரிப்பேரா இருக்குல்ல, நீங்க போய் பிளம்பரை கூட்டிட்டு வந்துருங்க. போங்க ப்ளீஸ். அது இருங்க. அதுக்கு இல்ல சந்தியா, பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க, முதல்ல வயிறு நிறைய சாப்பிடணும், அப்புறம் தான் மத்த வேலையை செய்யணும். அந்த வேலையை அப்புறம் பாத்துக்கலாமே, முதல்ல எனக்கு சாப்பாடு போடுங்க சந்தியா, ரொம்ப பசிக்குது எனக்கு. சரி விடுங்க, நீங்க வாங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். இல்லங்க, உதவியெல்லாம் நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். என்ன சந்தியா நீங்க வாங்க, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? இல்லங்க, சொன்ன கேளுங்க, நீங்க ஏன் கஷ்டப்படணும்? இல்ல சந்தியா இருங்க, இதெல்லாம் ஒரு வேலையா? 2 நிமிஷத்துல முடிஞ்சிடும், 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம், சரியா? என்ன சந்தியா, இதுல மண்ணெண்ணெய் இல்ல போல இருக்கு. சரி ஒண்ணு பண்ணுங்க, முதல்ல மண்ணெண்ணெய் எடுங்க.
என்னங்க அது வந்து வீட்ல மண்ணெண்ணெய் இல்ல, மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வரதுக்கு மறந்துட்டேன். இப்பதான் புரியுது. இதனாலதான் என்ன மடக்கி மடக்கி பிடிச்சிட்டு இருந்தீங்களா? எப்படி? என்னங்க, போய் குளிச்சுட்டு வந்துருங்க. சீக்கிரம் போய் பல்பு வாங்கிட்டு வந்துருங்க. சூப்பர். அப்புறம் வேற என்னமோ சொன்னீங்களே, வீட்டுல தண்ணி வரல, போய் பிளம்பரை கூட்டு வாங்கன்றீங்க. நீங்க சிரிச்சதெல்லாம் போதும். நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா நான் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருப்பேன். அதுவும் இல்லாம இப்ப எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? உங்களை அடிச்சிக்கவே முடியாது. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தீங்க. ஆனா மண்ணெண்ணெய் ஒண்ணு தவிர. எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, நீங்களும் சாப்பிடுங்க.